வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான ஃபைண்டர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட்டை நமக்கு காட்டுறாங்க. இவங்கெல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு சீக்கிரமா கிளம்ப போறாங்க. இவங்க கிட்ட பேசுறதுக்காக சீஃப் கெஸ்டா தயாளன் ஒருத்தர் வந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய லாயரா இருப்பாரு. இப்ப பசங்களை பார்த்த மாதிரி இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு எண்ணம் இருக்கும், அதுக்காக தான் இந்த கிரிமினாலஜியை படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களோட எண்ணத்தை பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் பாத்தீங்களா, அந்த கனவு பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. தயாளனும் அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதுல ஒரு பையன் மொத்தம் வித்தியாசமான ஒரு ஐடியாவை சொல்லிட்டாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தப்பே பண்ணாம சிலர் ஜெயில தண்டனை அனுபவிப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக இவர் கேஸ் எடுத்து வாதாடி அவங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வர மாதிரி ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றாரு. டீட்டெயிலா சொல்லு அப்படின்ற மாதிரி தயாளன் ஆர்வமா கேட்கிறாரு. அவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பிளானை பென்ட்ரைவ்லயே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதை போட்டு இந்த இடத்துல தயாளன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 1992ல நடந்த ஒரு கேஸை பத்தி சொல்றாரு. சிவகாசியில தான் அந்த சம்பவம் நடந்திருக்கும். ஒரு லேடி ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு அந்த லேடி இறந்து போயிடுறாங்க. போலீஸா அவங்க சைட்ல விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணை ஹஸ்பண்ட் பக்கம் தான் திரும்புது. ஹஸ்பண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தான் கொலை பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது. இதை பத்திலாம் கோர்ட்ல இவங்க ப்ரூவ் பண்றாங்க. அது மூலியமா அந்த 3 பேருக்குமே தண்டனை எல்லாம் கிடைக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது தான் ஒய்ஃப் திரும்பி வந்துடுறாங்க. சோ ஒய்ஃபோட பாடியே இவங்களுக்கு கிடைக்கல, வேற ஒரு பாடியை ஒய்ஃப்னு நினைச்சிருக்காங்க. இவங்க 3 பேரை அடிச்சு சம்மதிக்க வச்சிருக்காங்கன்னு பின்னாடி தான் தெரிய வருது. எந்த தப்புமே பண்ணாதவங்களுக்கு தேவையில்லாம தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்றது வெளிப்படையா தெரிய வந்திருக்கு. இதே மாதிரி வெளிப்படையா தெரியாம நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே சொல்யூஷன் ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றாரு. அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இங்கதான் ஃபைண்டர்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இதெல்லாம் கேட்கிற தயாளனுக்கு இவங்களோட பிளான் ரொம்ப பிடிச்சிருது. நல்லபடியா பண்ணுங்க, எந்த சப்போர்ட்னாலும் நான் கூட இருந்து பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் டிடெக்டிவ் ஏஜென்சி மாதிரி ஒரு இதை ஆரம்பிச்சிடுறாங்க. தப்பே செய்யாம நிறைய பேர் தண்டிக்கப்பட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. நிறைய ஜெயில எல்லாம் பார்த்து விஷயத்த சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் எல்லாம் கொடுத்துடுறாங்க. அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் இவங்களோட ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. எல்லார்கிட்டயும் பேசி பாக்குறாங்க. எல்லாருமே என்னோட பையன் தப்பு பண்ணல, என்னோட மாமா தப்பு பண்ணல, பொய் கேஸ் போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லார்கிட்டயும் அவங்க என்ன சொல்றாங்கன்றத முதல்ல தெளிவா கேட்டுக்கிறாங்க. சரி நீங்க போங்க, நாங்க யோசிச்சு சொல்றோம் அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. அவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் இவங்க அனலைஸ் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க எல்லாருமே பொய் தான் சொல்றாங்கன்னு தெரிய வருது. அதுதான் அவங்க சொந்தக்காரங்க உண்மையிலேயே தப்பு பண்ணிருக்காங்க. இது மூலியமா அவங்களை காப்பாத்திர முடியுமான்றதுக்காக ட்ரை பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் வேலைக்காவது ஹீரோ முடிவு பண்ணிடுறாரு. இப்பதான் கடல் ஓரத்துல இருக்க ஒரு பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணு நியூஸ் பேப்பர்ல இந்த விளம்பரத்தை பாக்குறாங்க. இவங்க அப்பா ஜெயில இருக்காரு போல, அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த நபருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. ஹீரோ இருக்கார்ல, நேரடியா எங்களை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு வாமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஹீரோவை பாக்குறதுக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கிளம்பிட்டு இருக்கும் போதுதான் இவங்களோட பிளாஷ்பேக்கை இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. இவங்களோட அப்பா பேரு பீட்டர் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அம்மாவும் இவங்களும் சீட்டுக்கான காசை வசூலிக்கிற வேலை தான் பார்ப்பாங்க. இங்க இருக்க ஒரு சேட்டு தான் சீட்டெல்லாம் நடத்துவாரு. அதுக்கான காசை தான் இவங்க வசூலிக்கிறாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது அப்பா எப்படி ஜெயிலுக்கு போனாருன்னு தெரியல. இப்ப இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோவும் அவரோட லவ்வரும் சேர்ந்த மாதிரி என்னமா நடந்தது தெளிவா சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நமக்கு காமிச்சாங்கல்ல, அதை பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பீட்டருக்கு ராயன் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. சின்ன சின்ன பெட்டி கேஸ் எல்லாம் பண்றவரா இருப்பாரு. ஆனா அந்த சேட்டு ஊரை விட்டே ஓடிட்டான், ஜனங்கள்லாம் உங்க வீட்டு முன்னாடி கூட்டிட்டாங்க வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வராங்க. இவங்களை நம்பி தானே ஊர் மக்கள் காசு தந்தாங்க, அந்த காசை நீங்க தான் தரணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ராயனோ பீட்டருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது காசை தந்துடுறேன்னு சொல்றாரு. நீயே ஒரு திருடன், நீ காசு தருவியா, உன்னெல்லாம் நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி ஆட்கள் பேசுறாங்க. ராயனோ அப்போதைக்கு 1 லட்சம் ரூபாய் பரட்டிடுறாரு. இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, சீக்கிரமா அண்ணன் தந்துருவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பீட்டர் இருக்காருல, எல்லாரையும் நான் மன்னிச்சிருங்க, தெரியாம நான் ஏமாந்துட்டேன், கண்டிப்பா உங்களுக்கு காசு திரும்பி தந்துருவேன், எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. மக்களும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. பீட்டரோட சொந்தக்காரருக்கு கல்யாணமா இருக்கும், அதுக்காக இவர் கிளம்புறாரு. என்ன 3 பேருமே சேர்ந்து கிளம்புறீங்க, யாராவது ஒருத்தர் மட்டும் போங்க, 3 பேருமே ஓடி போயிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் மக்கள் கேட்கறாங்க. இதை நினைச்சு இவரும் இவரோட ஃபேமிலியும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.
இவரை பொறுத்த வரைக்கும் சொந்தமா ஒரு போட் வச்சிருப்பாரு, அதை வித்துடலாம் அப்படின்ற மாதிரி வித்துறாரு. அது மூலியமா ஒரு காசு கிடைக்குது. இருந்தாலும் தர வேண்டிய காசு இன்னும் அதிகம். அதை எப்படி பெறட்டுறதுன்னு தெரியாம இவர் முழிச்சிட்டு இருக்காரு. ஒய்ஃப் கிட்ட ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. ராயன் இருக்காரு பாத்தீங்களா, மத்தவங்க கேஸுக்காக ஆஜராவாரு, அது மூலியமா அவருக்கு காசு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு, 2 பேர் ஆஜராகணும், நானும் சேர்ந்து ஆஜராக போறேன் அப்படின்ற மாதிரி பீட்டர் சொல்லிட்டாரு. அது மூலியமா 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும், நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாரு. ஒய்ஃப் இதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. புரிஞ்சுக்கோ, இந்த நிலைமை மாறணும்னா இதுதான் வழின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படிதான் இவர் அந்த கேஸுக்கு சரண்டர் ஆயிருப்பாரு. ஒரு ஏரியாவோட கவுன்சிலரை கொன்ன கேஸா தான் இருக்கும். இவங்க 2 பேருமே குற்றவாளி மாதிரி சரண்டர் ஆயிடுறாங்க. லாயர் எப்படிலாம் பேசணும்ன்றதை உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாரு. அதே மாதிரி இவங்க பேசுறாங்க. அந்த கேஸும் சில மாசங்கள் நடக்குது. கடைசியில இவங்க 2 பேருக்குமே ஆயுள் தண்டனை வழங்கிடுறாங்க. 6 மாசத்துல வெளியேற்றுவன்னு சொன்னீங்க, என்னையா இன்னும் வெளியே எடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் பீட்டரோட ஒய்ஃப் அந்த லாயர் கிட்ட பேசுறாங்க. நான் என்னமா பண்றது, என் சைட்ல ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லாயர் கிட்ட இருந்து மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். ஆனா அந்த அமௌண்ட் கூட இப்ப வராம இருக்கு. என்ன சார் அமௌண்ட் கூட வரது இல்ல, என் ஹஸ்பண்ட் நீங்க தருவீங்கன்னு சொன்னாரே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எது நான் தருவேன்னு சொன்னா, அவங்க 2 பேர் சரண்டர் ஆனதுக்கு நான் எதுக்குமா காசு தரேன், நான்லாம் காசு தரல, இதுக்கப்புறமும் தர முடியாது, இதுக்கப்புறம் இந்த பக்கம் வர வேலை வச்சுக்காதீங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன இவர் ஏமாத்துறாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இப்ப ஜெயில இருக்க ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இந்த டைம் ராயன் இருக்காரு பாத்தீங்களா, உடம்பு முடியாம இறந்தே போயிருப்பாரு. ஹஸ்பண்ட் கிட்ட அந்த லாயர் பண்ணிட்டு இருக்க விஷயத்தை பத்தி எல்லாம் ஒய்ஃபும் சொல்லிட்டாங்க. அந்த லாயர் நம்மள ஏமாத்துறானா அப்படின்ற மாதிரி இவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. தேவையில்லாம இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னும் காசு தராம தான் இருக்காங்க, எப்படி தரதுன்னு தெரியல. ஊர்க்காரங்க வேற நடுவுல வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி திட்டுறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. அப்பதான் 2 பேருமே விஷம் குடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. ஒய்ஃப் இறந்து போயிடுவாங்க. ஆனா பொண்ணை ஊர் மக்கள்லாம் சேர்ந்த மாதிரி காப்பாத்திருப்பாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து அந்த பொண்ணு கிட்ட பெருசா காசெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு லாயர் கிட்ட வந்து என்னோட அப்பாவை வெளியே எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உன் அப்பாவும் அவனும் சேர்ந்து உண்மையிலேயே கொலை பண்ணிருக்காங்க, என்கிட்ட ஹெல்ப்புக்காக வந்தாங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுமா, முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி அங்க இருந்து அனுப்பி விட்டுருப்பாரு. இப்ப இவர் ஹெல்ப் பண்றதா சொன்னார்ல, அதனாலதான் ஹீரோ கிட்ட வந்திருக்கிறதா சொல்றாங்க. நீ கவலைப்படாதமா, எங்க சைடுல என்ன பண்ண முடியும்னு பாக்குறோம், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அந்த பொண்ணு அனுப்பி வச்சிடுறாரு. இவங்க சொன்ன எல்லாத்தையும் உடனே நம்ப முடியாதுல்ல, எல்லாத்தையும் நம்ம சைடுல கிராஸ் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த கேஸோட டீடைல்லாம் வாங்கி படிச்சு பாக்குறாங்க. அதே மாதிரி அந்த ஏரியால பொண்ணை பத்தி விசாரிக்கணும், ஃபேமிலியை பத்தி விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பொண்ணு சொன்ன எல்லாமே உண்மைன்னு தான் தெரிய வருது. அதே மாதிரி ராயனை பத்தி கேட்கும் போது ராயன் கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் போக மாட்டான், சின்ன சின்ன பெட்டி கேஸ் பண்றவன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணு சொல்றது உண்மைன்னு தெரிய வருது. இதனால இந்த கேஸை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப தயாளனுக்கு கால் பண்ணி இந்த கேஸை எடுத்துக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. இந்த கேஸ்ல ஐ விட்னஸா ஒரு நபர் இருக்காரு, அவரை பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறாங்க. நான் பாத்துக்கிறேன் தயாளன் சொல்லிட்டாரு. தயாளன் மூலியமா அந்த ஐ விட்னஸா பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. 9 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்திருக்கும், என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட தெளிவா கேக்குறாங்க. நானும் கவுன்சிலரும் சேர்ந்துதான் எப்பவுமே ஜாகிங் போவோம், அன்னைக்கு எனக்கு முன்னாடி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் கொஞ்சம் தள்ளி முன்னாடி போயிட்டு இருக்காரு. முன்னாடி போயிட்டு இருக்க வரை யாரோ சடனா மயக்கமாக்குறாங்க. அங்க இருக்க ஆட்டோல ஏத்தி கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் எட்டி பாக்குறான். அது வேற யாரும் இல்ல, ராயன் தான். இவரும் ராயனோட முகத்தை தெளிவா பாத்துறாரு. கவுன்சிலரோட ஒய்ஃபு கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அவங்களுமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. 2 பேருமே சேர்ந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தகவலை கொடுத்துருப்பாங்க. நீங்க ராயனை மட்டும் தான் பாத்தீங்களான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆமா சார், அந்த சுருட்டு முடிக்காரனை மட்டும் தான் பார்த்தேன், ஆனா டிரைவிங் சீட்ல யாரோ இருந்தாங்க, யாருன்றதுலாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த கேஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணிருப்பார்ல, அந்த இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் அவருக்கு தெரிஞ்சதை சொல்றாரு. அந்த ஐ விட்னஸ் 2 பேர்ல ஒருத்தரை பார்த்ததா சொல்லியிருப்பாரு. நீ அடையாளம் சொல்லு அப்படின்ற மாதிரி அவனோட டிராயிங் எல்லாம் வரைய ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டிராயிங் மூலியமா தேடிட்டு இருந்திருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க 2 பேர் நாங்க தான் கொலை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சரண்டர் ஆயிருப்பாங்க. எதுக்காக இந்த கொலையை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ராயன் என்ன சொல்றாருன்னா, அவர்கிட்ட நான் கொஞ்சம் காசு வாங்கியிருந்தேன், அதை தரதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதுக்கு போய் கண்ணாம்பின்னான்னு பேசினாரு, அதனால தான் கோவத்துல சாவடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். எப்படி பண்ணீங்க, செஞ்சு காட்டுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் எப்படி பண்ணான்றதை செஞ்சு காட்ட ஆரம்பிக்கிறான். ஆட்டோல வச்சு கடத்தினாங்கல்ல, ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு கூட்டு வந்திருப்பாங்க. அங்க வச்சு மிரட்டிட்டு வெற்றலான்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா அப்பயும் கவுன்சிலர் கொஞ்சம் ஓவரா பேசியிருப்பாரு. அதனால தான் கொடூரமா சாவடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ராயனும் சொல்லிட்டு இருக்கான். சோ ராயன் A1, பீட்டர் A2ன்ற மாதிரி கேஸை இவங்க ஃபைல் பண்ணிடுறாங்க. பாடியை எங்க போட்டீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கறாரு. நடு கடலுக்கு கொண்டு வந்து போட்டோன்ற மாதிரி இடத்த காட்டுறாங்க. ஆனா போலீஸ்க்கு கடைசி வரைக்கும் பாடி கிடைச்சிருக்காது. இதை பத்தி எல்லாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச அவனுங்க 2 பேர் தான் உண்மையிலேயே கொலை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார், சொன்னதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளம்புறாங்க. கவுன்சிலர் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த ஏரியா விட்டு வேற ஏரியா மாறிடுறாங்க. அவங்க கிட்ட பேசலான்ற மாதிரி இவங்க 2 பேருமே பேச ட்ரை பண்றாங்க. ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, லாயரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவங்க 2 பேருமே காசுக்காக தான் உள்ள போனதா சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. சில கேஸ்ல ராயனை வெளியெடுக்கிறதுக்காக நான் வாதாடி இருக்கேன், ராயன் அன்னைக்கு நைட் என்ன பாக்குறதுக்காக வந்தான் அப்படின்ற மாதிரி லாயரும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. லாயர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேர் வராங்க.
இவங்க ரெண்டு பேருமே கொலை கேஸுக்காக நாங்க சரண்டர் ஆக போறோம்னு சொல்றாங்க. இது கொலை கேஸா, என்ன கேஸ் அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து கொலை பண்ணதாலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கொடுத்த காசை கேட்டதுக்கு கொலை பண்ணுவியா அப்படின்ற மாதிரி லாயர் கேக்குறாரு. ஒரு கோவத்துல பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ராயன் சொல்றான். சரி, இன்னும் போலீஸ் தான் கண்டுபிடிக்கல, நீங்களே ஏன் சரண்டர் ஆக போறீங்கன்னு கேக்குறாரு. போலீஸ் தேட ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டுபிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, அதனால தான் வந்தோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. தப்பே பண்ணிருந்தாலும் அவங்க ரெண்டு பேரை காப்பாத்துறதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண, என்னால முடியல, அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, மத்தபடி காசை பத்திலாம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இவர் என்ன இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி பாப்போன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் லாயரோட ரியாக்ஷனே மாறுது. ரெண்டு பசங்க விசாரிச்சுட்டு போனாங்க, என்ன எதுன்னு பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வேற யாருக்கோ தகவலை பாஸ் பண்றாரு. ஹீரோவும் எல்லார் மேலயும் சந்தேகப்படுறாரு. ஐ விட்னஸ் பார்த்ததா சொல்றாரு, ஆனா அவர் பார்த்தாருன்றத முழுசா நம்ப முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கவுன்சிலர் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் இப்ப சரியான லைஃப் ஸ்டைல்ல இருக்காங்க, அந்த அளவுக்கு காசு எப்படி கிடைச்சது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த ஐ விட்னஸ் சொன்னது உண்மையா இருந்ததுன்னா ராயன் உண்மையிலேயே அந்த கடத்தல் வேலையா பண்ணிருக்கான். ராயன் கடத்தல் வேலையா பண்ணிருக்கானா பீட்டருக்கும் அந்த சம்பந்தம் இருக்கா, இல்ல பீட்டரை ஏமாத்தி ராயன் இதை பண்ணிருக்கானான்னு ஒரு கேள்வி வருது. பீட்டரை விசாரிச்சாதான் இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப பீட்டரை பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இவங்களும் மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான்ப்பா வந்திருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ராயன் கொலை பண்ணிருப்பான்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, ராயன் திட்டமிட்டு தான் உங்களை சேர்த்துக்கிட்டானா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல அப்படி நடக்கல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் உட்காந்து இருக்கும் போது ராயனோ பேசுறதுக்காக வராரு. ஒரு கேஸுக்காக ரெண்டு பேர் சரண்டர் ஆகணும், நான் ஒருத்தனா போக போறேன், எனக்கு மட்டுமே 5 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது, நான் அதை தந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் ராயன் சொல்லிட்டு இருக்காரு. நீ கேஸுக்கு சரண்டர் ஆக போறியே, உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதா அப்படின்ற மாதிரி பீட்டர் கேட்கிறாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுன்னு, அதிகபட்சம் 6 மாசம் இருப்பேன், ஏற்கனவே பல கேஸ் இந்த மாதிரி நான் போயிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பீட்டரும் எதுக்காக அவனோட காசை வாங்கணும், நம்மளும் இன்னொன்னு ஒரு அக்யூஸ்டா போய் சரண்டர் ஆயிட்டா நமக்கும் காசு கிடைக்கும்னு யோசிக்கிறாரு. என்னையும் இதுல சேர்த்துக்கோ என்பான்னு கேட்கிறாரு. அதெல்லாம் வேணான்ற மாதிரி அவர் சொல்றாரு. ப்ளீஸ் பா சேர்த்துக்கோ அப்படின்ற மாதிரி பீட்டர் தான் ரொம்ப கேட்டிருப்பாரு. அதனால ராயனோ சரின்ற மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசியிருப்பான். சரி கூட்டு வா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்லியிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே அந்த நபரை பாக்குறதுக்காக போறாங்க. எதுக்காக நம்ம சரண்டர் ஆக போறோம் அப்படின்ற மாதிரி பீட்டர் கேக்குறாரு. ஒரு கவுன்சிலரை போட்டு தள்ளிட்டாங்க, அதுக்காக தான் சரண்டர் ஆக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி குருன்னு ஒரு நபரை பாக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அந்த குரு யாரு என்னன்னு தெரியல. அந்த குரு இருக்கான் பாத்தீங்களா, எந்த மாதிரிலாம் போலீஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்றத இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். நல்லா புரிஞ்சதா, சொதப்பிடக்கூடாதுன்னு சொல்றான். சொதப்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. நான் சொல்ற லாயரை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி குரு சொல்லிட்டு போயிருப்பான். பீட்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நைட்டு நேரம் ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் அந்த லாயரை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. எல்லாத்தையும் குரு சொன்னாரு, கவலைப்படாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி இந்த லாயர் சொல்லியிருப்பாரு. ஹீரோ கிட்ட வேற மாதிரி சொன்னார்ல, ஆனா உண்மையில நடந்தது இதுதான் போல. நீங்க தப்பு பண்ணீங்களோ இல்லையோ, கண்டிப்பா அந்த ராயன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான். சரி ராயனும் நீங்களும் சேர்ந்த மாதிரி குருன்னு ஒரு நபரை போய் பாத்தீங்கல்ல, அந்த குருவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாரு. அந்த குருவை நான் ஒரு வாட்டி தான் பார்த்தேன், அவனை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனா அவனோட அடையாளத்தை என்னால இப்ப கூட சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கவுன்சிலரோட ஒய்ஃப் ஆக்டிவிட்டி மேலே உங்களுக்கு லைட்டா டவுட்டா இருக்கு, அந்த லேடியை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தவங்க விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, போங்கன்ற மாதிரிலாம் அந்த லேடி கோவமா துரத்தி விடுறாங்க. அப்ப ஈரன் இருக்காங்கல்ல, நீங்க தான் ஆள் வச்சு உங்க ஹஸ்பண்ட சாவடிச்சீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வேணும்ட்டே கத்துறாங்க. சுத்தி இருக்க எல்லாருமே கவனிக்கிறாங்கல்ல, இதனால அந்த ஒய்ஃப் பயந்துடுறாங்க. உள்ள வாங்க பேசிக்கலான்ற மாதிரி உட்கார வச்சிடுறாங்க. கவுன்சிலரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கவுன்சிலர் நிறைய காசு செலவு பண்ணி தான் அந்த போஸ்ட்டுக்கு வந்திருப்பாரு, அதனால கமிஷன்லாம் நிறைய வாங்கணும்ன்ற மாதிரி யோசிப்பாரு. எந்த வேலை எடுத்தாலும் சரி அந்த கமிஷனா ஒரு அமௌண்ட்லாம் வாங்கியிருப்பாரு. இந்த மாதிரி நிலைமையில தான் அவர் கடத்தப்பட்டிருப்பாரு. இவங்களும் ஐ விட்னஸோ சேர்ந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் காணாம போய் 4 நாளுக்கு மேல ஆயிருது, ஆனா போலீஸ் கண்டுபிடிக்கிற மாதிரியே இல்ல. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கவுன்சிலர் ஆட்கள் இருக்காங்கல்ல, ஆட்கொரு மனு போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒய்ஃபோ சரின்னு ஏத்துக்கிட்டு அந்த மனுவை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் விசாரணையை ஸ்பீட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அந்த 2 குற்றவாளியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தண்டனையும் கிடைச்சிரும். ஒய்ஃப் கிளீன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது தான் 2 பெட்டி முழுக்க காசெல்லாம் கிடைக்குது. என்ன இவ்வளவு காசு அப்படின்ற மாதிரி இந்த ஒய்ஃப் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. வேற ஏரியா மாறிடலாம், நம்ம நிம்மதியா ஒரு லைஃப் வாழலாம் நினைச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படிதான் எனக்கு காசு கிடைச்சது. இதை கேட்டு யாராவது வந்துட போறாங்கன்றதுக்காக தான் எல்லாருக்கிட்டையும் அவாய்ட் பண்ற மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. இந்த காசு எப்படி வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. என் ஹஸ்பண்ட் அடிக்கடி ஒரு சாமியாரை பாக்குறதுக்காக போவாரு, அந்த சாமியார் கிட்ட நிறைய காசு இருக்குன்ற மாதிரி யார்கிட்டயோ போன்ல பேசினாரு, இவ்வளவுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த சாமியாரை பத்தி ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த சாமியார் கொஞ்சம் ஏமாத்து பேர் வெளியே அப்படின்றது ஹீரோக்கு தெரியுது. அந்த சாமியார் அசிஸ்டன்ட் கிட்ட விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. சாமியார் கிட்ட மீட்டிங் ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்க ஆள் ஒருத்தர் கேட்கிறாரு. மீட்டிங்லாம் ஏற்பாடு பண்ண முடியாது, போப்பான்ற மாதிரி அந்த சீடர் இருக்காருல வேக வேகமா கிளம்புறாரு. அப்படி கிளம்புனவரு ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறாரு. கொஞ்ச நேரத்துல டிப்டாப்பா வேற ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மாறிடுறாரு. இப்ப அந்த ட்ரெஸ்ஸோட ஒரு ஹோட்டல் ரூமுக்கு வந்து ஒரு பொண்ணு தேவைன்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப ரூம்க்கு வந்தா அந்த இடத்துல ஈரின் தான் உட்காந்துருக்காங்க.
ஆக்சுவலா ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்த மாதிரி இந்த நபரை இந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. நல்லவன் மாதிரி நடிச்சு ஊரை ஏமாத்துறல அப்படின்ற மாதிரி ஹீரோ போட்டு அடிக்கிறாரு. அந்த சாமியாரை பத்தி சொல்லுன்னு கேக்குறாரு. அந்த சாமியாரை இவரை மாதிரி ஃப்ராடா தான் இருப்பாரு. நிறைய பெரிய பெரிய ஆளுங்களுக்கு பினாமி மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அந்த சாமியாரை பாக்குறதுக்காக சிலர் வருவாங்க. ஒரு ரூம்குள்ள போய் பேசுவாங்க. எதர்ச்சியா அந்த ரூமை ஒரு நாள் இவர் பாத்துறாரு. கட்டுக்கட்டா பணம்லாம் இருந்திருக்கும். இந்த அசிஸ்டன்ட் காசெல்லாம் பார்த்தாரு பாத்தீங்களா, அதுல இருந்து சில நாட்கள்ல ரைடு பண்றதுக்காக ஆட்கள்லாம் வந்திருப்பாங்க. தாராளமா ரைட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி அந்த சாமியார் சொல்லியிருப்பாரு. ஆட்கள் தேடி தேடி பாக்குறாங்க. எந்த காசும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்குள்ள அந்த காசெல்லாம் தூக்கிட்டு இருப்போல அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றான். அந்த ரைடு எக்ஸாக்டா எப்ப நடந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த ரைடு எப்ப நடந்திருக்கு அப்படின்ற டேட் உங்களுக்கு கிடைச்சிருது. அதுல இருந்து சில நாட்கள்ல தான் இந்த கவுன்சிலர் கடத்தப்பட்டிருக்காரு. சோ கவுன்சிலர் கடத்தப்பட்டதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்னன்றதை நம்ம விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. கார்ல வந்திருக்க எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க. ஹீரோவை மிரட்டி விடுறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க போல. இப்ப ஹீரோ கிட்ட ஒழுங்கா விசாரிக்கிறத நிறுத்து அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. கோவப்பட்ட ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சு ஓட விட்டுறாரு. இப்ப பீட்டர் பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த லாயரும் பேசுறதுக்காக வராரு. நீ எதுக்குமா யார் யார்கிட்டயோ போற, நானே இதுக்கப்புறம் இந்த கேஸை பாத்துக்கிறேன், உன் அப்பாவை சீக்கிரமா வெளியே எடுத்துறேன், இப்போதைக்கு இந்த 2 லட்சம் ரூபாயை வச்சுக்கோன்ற மாதிரி காசை தந்துட்டு போறாரு. இத பத்தி பீட்டரோட பொண்ணு உடனே ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. நம்ம இந்த கேஸை விசாரிக்கிறது யாருக்கோ பிரச்சனையா மாறிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரத்துல அந்த நபரை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் தயாளன் கிட்டயும் சொல்லியிருப்பாங்க. தயாளன் அந்த லாயர் தான் ஆட்களை அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. நீ லாயர் வேலையை பார்க்காம ரவுடி வேலை பார்த்துட்டு இருக்க போலியே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி தயாளன் ஒரு வார்னிங்கை கொடுத்துடுறாரு. அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக பர்டிகுலர் நாள் ஆட்கள்லாம் வருவாங்கன்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொன்னால, அந்த ஆட்கள் யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு. இப்ப சீக்கிரட்டா அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. யார் தான் அவரை பார்க்க போறாங்கன்ற மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. முதல்ல காலின்ற ஒரு நபர் போறாரு. பின்னாடியே அவரோட அசிஸ்டன்ட்டும் போறாரு. இதெல்லாம் இவங்க போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் பீட்டர் கிட்ட காட்டலாம்னு நினைக்கிறாங்க. பீட்டருக்கு காளி யாருன்றது தெரியல. ஆனா காளியோட அசிஸ்டன்ட் யாருன்றது இவருக்கு நல்லா தெரியுது. இந்த அசிஸ்டன்ட் தான் குரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. குரு இந்த விஷயத்த பண்ணிருக்கானா கண்டிப்பா காளிக்கும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ராயன் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது குரு கிட்ட இருந்து கால் வருது. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி தான் கவுன்சிலரை தூக்குறதுக்கு பிளான் போட்டிருப்பாங்க. இவங்க பிளான் போட்ட மாதிரியே கவுன்சிலரை தூக்கியிருப்பாங்க. ராயன் மயக்கமாக்குனார்ல, அப்ப ஆட்டோ ஓட்டுனதே குருவோட வேலையா தான் இருந்திருக்கும். இப்படிதான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்களும் யோசிக்கிறாங்க. அந்த காளியை பத்தி நம்ம முதல்ல முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்பதான் அந்த காளியை பத்தி நமக்கு காட்டுறாங்க. அந்த காளி இருக்கான் பாத்தீங்களா, நிறைய இடத்துல கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணுவான், மிரட்டி இடத்தெல்லாம் வாங்கியிருப்பான். இதெல்லாம் விசாரிக்கும் போது உங்களுக்கு தெரிய வருது. குருவை பொறுத்த வரைக்கும் காளியோட ஃப்ரெண்டு மாதிரி தான் எல்லா வேலையிலயும் சப்போர்ட்டிவாலாம் இருந்திருப்பான். அந்த காளி இருக்காருல, ஒரு இடத்த மட்டும் ரொம்ப விலை கொடுத்து வாங்கியிருப்பாரு. அதாவது அந்த இடத்தோட மதிப்பை விட 2 மடங்கு அதிகமா விலை கொடுத்து வாங்கியிருப்பாரு. அப்படியே விலை கொடுத்து வாங்கினான்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி காளியோட அண்ணன் சாதாரண ஒரு பொட்டி கடை தான் வச்சிருப்பாரு. அந்த அண்ணன் கிட்ட எல்லாம் பேசி பாக்குறாங்க. ஏமாத்தி ஏமாத்தி வளர்ந்துட்டான், என் அப்பா அவன் கூட இருந்து செத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பா என்னைக்கு இறந்தாரு அப்படின்றதே இவர் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. கவுன்சிலர் கடத்தப்பட்டாரு பாத்தீங்களா, அப்பதான் இந்த அப்பாவும் இறந்து போயிருக்காரு. இப்ப காளிக்கும் இந்த தகவல் எல்லாமே தெரிய வருது. அவன் இந்த கேஸை ரொம்ப நோண்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் இதுக்கப்புறம் நோண்டுனா பிரச்சனை, பேசாம இந்த குருவை சரண்டர் ஆக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. குரு என்ன சொல்றாருன்னா, லாயர் சொல்றதுதான் எனக்கு சரியா படுது, நான் வேணா சரண்டர் ஆயிடுறேன்னு சொல்றாரு. காளியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. பீட்டர் மேல எந்த தப்பும் இல்ல, நான் தான் மிரட்டி பீட்டரை சரண்டர் ஆக சொன்னேன், நான் தான் உண்மையிலேயே அந்த தப்பை பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவருமே சரண்டர் ஆயிடுறாரு. இவருக்கு ஏத்த மாதிரிலாம் இந்த இடத்துல அந்த லாயரும் பேசிட்டு இருக்காரு. ஆனா தயாளன் இருக்காரு பாத்தீங்களா, இந்த கேஸ்ல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. இப்பயே இவங்க குழப்பத்தை தான் ஏற்படுத்துறாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி அந்த காளி இருக்க வாய்ப்பு இருக்கு. காளியோட இடத்த சர்ச் பண்றதுக்கு நீங்க உத்தரவு தரணும்னு கேக்குறாரு. ஜட்ஜும் உத்தரவு தந்துடுறாரு. காளி அதிக விலை கொடுத்து ஒரு இடத்த வாங்கினாரு பாத்தீங்களா, அந்த இடத்து மேலதான் உங்களுக்கு டவுட் வருது. அந்த இடத்துல எதையாவது மறைச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, பாடியை கூட மறைச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, செக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல போலீஸ் செக் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. காளிக்கு பயங்கரமா வேர்த்து ஊத்துது. ஒரு ஸ்டேஜ்ல செக் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு எலும்பு பீஸ் கிடைச்சிருது. அந்த இடத்துல ஒரு பாடியும் கிடைச்சிருது. இப்ப இன்ஸ்பெக்டரை இவர் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. என்ன பண்ணீங்க ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் காளி நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கவுன்சிலர் சாமியாரை பாக்குறதுக்காக அடிக்கடி அந்த மரத்துக்கு போவாரு பாத்தீங்களா, அந்த சாமியாருக்கு நைட்டு நேரம் கால் பண்றாரு. நாளைக்கு அங்க ரைடு வரப்போகுது, எனக்கு தகவல் தெரிஞ்சது, உசாரா இருங்கன்னு சொல்லிட்டாரு. இதனால சாமியாரோ நைட்டோட நைட்டா பணத்தெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறாரு. அப்படி மாத்துறதுக்காக ஆட்கள் எல்லாம் செட் பண்றாரு. அந்த ஆட்கள் கொண்டு வந்துட்டு இருக்கும் போது போலீஸ் மடக்குறாங்க. அதனால எல்லாருமே தெரிச்சு ஓடிடுவாங்க. சோ காசு எல்லாம் மாட்டிக்கிச்சு அப்படின்றது காளிக்கு தெரிய வருது. ஒரு வேலையை உருப்படியா பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி அந்த சாமியாரை திட்டுறாரு.
அந்த சாமியார் இருக்கார்ல, எனக்கு என்னமோ அந்த கவுன்சிலர் மேலதான் டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு அவனே இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அவனே தூக்கிறதுக்கும் பிளான் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இதனால காளி இருக்கார்ல, உடனே அந்த கவுன்சிலரை தூக்கு அப்படின்ற மாதிரி குருக்கு வேலையை கொடுத்துடுறாரு. குருவும் தூக்கணும் அப்படின்ற மாதிரி ராயன் கிட்ட தகவலை கொடுக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் கவுன்சிலரை தூக்குறாங்க. கடத்தினதோட ராயனோட வேலை முடிஞ்சிடும், காசு குத்து அனுப்பி வச்சிருவாங்க. ஆனா அந்த ஐ விட்னஸ் இந்த ராயனை பார்த்துட்டார்ல, அடையாளம் சொல்லிடுறாரு. போலீஸும் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டாங்க. ராயனை கண்டுபிடிச்சா நம்மளும் மாட்டுவோம் அப்படின்ற மாதிரி காளி ரொம்ப பயப்படுறாரு. உடனே ராயனையும் அவனோட ஃப்ரெண்டையும் போய் சரண்டர் ஆக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி குரு ஏத்திருப்பாரு. குருவும் கால் பண்ணி ராயன் கிட்டே இந்த தகவலை கொடுத்திருப்பாரு. ராயன் இந்த விஷயத்த பீட்டர் கிட்ட சொல்லியிருப்பாரு. பீட்டர் நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அடம் பிடிச்சிருப்பாரு. அப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே சரண்டர் ஆகுறதுக்காக ஏத்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் கூட குரு தான் சொல்லியிருப்பாரு. இன்னும் காளி வாயை திறந்து எதுவுமே பேசாம இருக்காரு. வாயை திறந்து பேச போறியா இல்லையான்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த எலும்பு யாரோடதுன்றது வருது. அதை பாக்குற இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆயிடுறாரு. அந்த எலும்பை பொறுத்த வரைக்கும் அந்த கவுன்சிலரோட எலும்பா இருக்காது. இதை பத்திலாம் வெளியே இருக்க ஹீரோ கூட டிஸ்கஸ் பண்றாரு. உங்க ஸ்டைல்ல விசாரிங்க சார், உண்மை வந்துடும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப போலீஸுங்களும் பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. வலி தாங்க முடியாம குருவும் நடந்த விஷயத்த சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் மூலியமா என்ன நடந்திருக்கு அப்படின்றது போலீஸ்க்கு தெரிய வந்துருது. அப்படியே கட் பண்ணி கோர்ட்ல விசாரணை நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. தயலான் இருக்காரு பாத்தீங்களா, என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த சாமியாரே எனக்கு கவுன்சிலர் மேலதான் டவுட்டா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் காளி இருக்காரு பாத்தீங்களா, விசாரணை பண்றதுக்காக அந்த கவுன்சிலரை தூக்கியிருப்பாரு. இப்ப அந்த கவுன்சிலர் கிட்ட பேசுறதுக்காக வந்துட்டாரு. என் காசை நீ தான் தூக்கியிருக்க, ஒழுங்கு மரியாதையா தந்துரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த காசு திரும்பி உனக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி கவுன்சிலரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த சாமியார் கிட்ட காளியோட காசு நிறைய இருக்கிறது இந்த கவுன்சிலருக்கு தெரிய வந்திருக்கும். இதை பத்தி கட்சி கிட்ட சொல்லியிருப்பாரு. போலீஸ்லாம் சேர்ந்த மாதிரி தானே அந்த காசை மடக்குனாங்க. கட்சியில பெரிய தலைங்க அந்த காசெல்லாம் பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு கொஞ்சோண்டு காசு மட்டும் தான் கிடைச்சது, அதை வேணா திரும்பி தரேன்னு சொல்லிட்டாரு. இது கொஞ்சோண்டு காசு தரியான்னு கோவப்பட்டு இவர் அவரை சாவடிச்சிருப்பாரு. அந்த பாடி கிடைச்சா என்னைக்கா இருந்தாலும் இவருக்கு பிரச்சனை இல்ல. அதனால இவர் சாமர்த்தியமா ஒரு ஐடியா பண்றாரு. இவரோட அப்பா இவரு கூட தான் சேர்ந்து இருப்பாரு. அப்பா நீங்க கொஞ்ச நாள் ஆசிரமத்துல இருங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த அப்பாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. மறுநாளே இவர் இருக்கார்ல, அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பொய்யா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிடுறாரு. அப்பாவோட பாடிக்கு பதிலா அந்த இடத்துல இந்த கவுன்சிலரோட பாடியை வச்சிடுறாரு. அதுல இருந்து சில நாட்கள்ல அப்பாக்கு நெஞ்சொலி வந்துருது. அந்த சாமியாரை இவர் அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. என்ன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போப்பா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இவரை இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா இவரு பிரச்சனையில மாட்டிப்பார்ல, சாரிப்பா என்னால கூட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால அப்பா நெஞ்சு வலியால அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. திரும்பி அப்பா இறந்து போயிட்டாருன்னு வெளி உலகத்துக்கு சொல்ல முடியாதுல்ல, அதனால நம்மளே டிஸ்போஸ் பண்ண நினைக்கிறாரு. கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்ச மாதிரி ஒரு வீடு பக்கத்துல இருக்கும். அந்த வீட்டுல இருக்க தோட்டத்துல புதைச்சிடலாம் நினைக்கிறாரு. இவரும் குருவும் சேர்ந்த மாதிரி தான் அந்த இடத்துல புதைச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடை வாங்குறது தான் நல்லதுன்ற மாதிரி தான் அதிக விலைக்கு வாங்கியிருப்பாரு. இதுதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தயாளன் இருக்காரு பாத்தீங்களா, ஜட்ஜுக்கு எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதே மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு. எவிடன்ஸ் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. சோ இவங்க 3 பேர் தான் தப்பு பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு தான் அந்த தண்டனை கிடைக்கணும். அவர் எந்த தப்புமே பண்ணல, அவரை ரிலீஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் சொல்றாரு. பீட்டரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க நியூஸ் பேப்பர்ல வருது. அதை பாக்குற ஹீரோவும் டீமும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப பீட்டரும் சந்தோஷமா வெளியே வராரு. அப்பாவை பார்த்து பொண்ணு சந்தோஷப்படுறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறத காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.